ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தான் கொரோனாவில் போயிருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வன்மமாக பேசி வருகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தாங்கள் திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சியிலிருந்து விரட்ட கருத்து வேறுபாடுகளை மறந்து வந்துள்ளோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. ஜனநாயகன் படம் கசிந்ததில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மத்திய தணிக்கை வாரியம் விளக்கம். 21 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்படிக்கையும் ஏற்படவில்லை. அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டி. டெல்லியை வீழ்த்தி சென்னை அணி முதல் வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்னும் பேரிடரை பின்வாசல் வழியாக கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்னும் பேரிடரை பின்வாசல் வழியாக கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறார் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நீட் விலக்கு பெற மத்திய அரசிடம் கேட்க முடியுமா என்று வினவினார். எடப்பாடி பழனிசாமி துரோகத்தில் டாக்டர் பட்டம் வாங்கும் அளவுக்கு செய்துவிட்டது வாய்க்கூசாமல் பொய் பேசுகிறார் என்று கூறினார். மேலும் தான் கொரோனாவில் போயிருக்க வேண்டும் என பழனிசாமி வன்மமாக பேசி வருகிறார் என்று தெரிவித்தார். தங்களது திட்டங்களை பார்த்துதான் மத்திய அரசே காப்பி அடித்துக் கொண்டு இருக்கிறது என்று விமர்சித்தார். தாங்கள் திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சியிலிருந்து விரட்ட கருத்து வேறுபாடுகளை மறந்து வந்துள்ளோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சை ரயிலடியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் ஒன்றிணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது டிடிவி தினகரன் பேசிய போது, இன்றைக்கு தாங்கள் ஒரே வேனில் ஒன்றாக நின்று பிரச்சாரம் செய்வதை பார்த்து சிலர் பயத்தின் உச்சத்தில் உள்ளனர் என்று விமர்சித்தார். தொடர்ந்து தாங்கள் அண்ணன் தம்பி சண்டையிட்டது உண்மைதான் என்றும் தற்போது எல்லோரும் ஒன்றாக வந்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தாங்கள் திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சியிலிருந்து விரட்ட கருத்து வேறுபாடுகளை மறந்து வந்துள்ளோம் என்றும் கூறினார். ஜனநாயகன் படம் கசிந்ததில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மத்திய தணிக்கை வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய தணிக்கை வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகன் படம் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் மூலம் கசிந்து விட்டதாக வெளியாகும் செய்திகள் அடிப்படையற்ற தவறான தகவல் என்று தெரிவித்தது. தொடர்ந்து திரைப்பட சான்றிதழுக்காக சமர்ப்பிக்கப்படும் அனைத்து படங்களும் பாதுகாப்பான KDM முறையை CPFC பயன்படுத்துகிறது. மேலும் படத்திற்கான அணுகல் கடவுச்சொல் பாதுகாப்புடன் இருக்கும் என்றும் KDM முழுமையாக தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநரிடமே இருக்கும் என்றும் தெரிவித்தது. தொடர்ந்து அந்த படத்தை சரியான KDM இல்லாமல் அணுகவோ அல்லது பார்க்கவோ முடியாது. இதையடுத்து ஜனநாயகன் திரைப்படத்தின் டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ் கடந்த மாதம் மார்ச் 17ஆம் தேதி அன்று மும்பையில் விண்ணப்பதாரரிடம் உரிய ஒப்புதல் பெற்று ஒப்படைக்கப்பட்டது. அது அவர்களிடமே உள்ளது என்று தெரிவித்தது. 21 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்படிக்கையும் ஏற்படவில்லை என்று அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டில் அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃப் தலைமையிலான குழுவினரும் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றனர். பின்னர் பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்படிக்கையும் ஏற்படவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து ஈரான் அணு ஆயுதத்தையோ அல்லது அணு ஆயுதத்தை விரைவாக பெறுவதற்கு உதவும் கருவிகளையோ நாடாது என்பதற்கான உறுதியான உறுதிமொழி தங்களுக்கு தேவை. இதுவே தங்களின் இறுதி மற்றும் மிகச்சிறந்த சலுகையாகும் என்று தெரிவித்தார். மேலும் ஈரான் இதனை ஏற்றுக்கொள்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று தெரிவித்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டியில் டெல்லியை வீழ்த்தி சென்னை அணி தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி 20 ஓவர் முடிவில் 212 ரன்கள் எடுத்தது. இதில் அதிரடியாக விளையாடிய சஞ்சு சாம்சன் 115 ரன்களும் ஆயுஷ் மாத்ரே 59 ரன்களும் எடுத்து அசைத்தனர்.
இதையடுத்து 213 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 20 ஓவரில் 189 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதில் சிறப்பாக விளையாடிய ட்ரிட்டன் ஸ்டப்ஸ் 60 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் சென்னை அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி வெற்றி பெற்று மேலும் சென்னை அணி தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. கடலூர் மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றிய விவசாய தொழிலாளர் அணி சார்பாக திட்டக்குடி திமுக வேட்பாளர் அமைச்சர் கணேசனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். திட்டக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கணேசனை ஆதரித்து சிறுநெசலூர் ஊராட்சி மன்ற தலைவரும் நல்லூர் வடக்கு ஒன்றிய விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளருமான மஞ்சுளா வேல்முருகன் தலைமையில் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கோவிலூர், எரப்பாவூர், நரசிங்கமங்கலம், தாடைநல்லூர் ஆகிய ஊர்களில் பொதுமக்களை நேரில் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேர்தல் பிரச்சார பணிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்ற அனைத்து பெண்மணிகளுக்கும் தலைவர் மஞ்சுளா வேல்முருகன் மதிய உணவாக பிரியாணி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் திமுக வேட்பாளர் சுந்தரை ஆதரித்து அமைச்சர் பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சுந்தரை ஆதரித்து வெங்கச்சேரியில் அமைச்சர் பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். அதைத் தொடர்ந்து புத்தளி, காவம்பயிர், பெருநகர், மானாபந்தி, இளநகர், அனுமந்த மண்டலம், மானாமதி, கண்டிகை, காரணி, மண்டபம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வேட்பாளர் சுந்தர் வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தேமுதிக ஒன்றிய செயலாளர் கன்னியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்றும் பாஜகவுடனான கூட்டணி தேர்தல் கூட்டணி என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வண்ணாரப்பேட்டை சஞ்சீவிராயன் கோவில் தெரு, கப்பல் போலு தெரு, பால அருணாச்சலம் தெரு, ஸ்ரீரங்கம்மாள் தெரு, பாலு தெரு, சோலையப்பன் தெரு, தண்டையார்பேட்டை, காவலர் குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் திறந்த ஆட்டோவில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது ஜெயக்குமார் தனது தந்தையின் நண்பரை பார்த்தவுடன் சற்று நேரம் அமர்ந்து கொண்டு உரையாடிவிட்டு அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் வரவேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தமிழகத்தில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்றும் பாஜகவுடனான கூட்டணி தேர்தல் கூட்டணி தான் என்றும் தெரிவித்தார். எல்லாத்துலயும் கேட்கறதுங்க இல்லையா, அது ஒரு குட் சைன், நல்ல சிம்பல். நான் இந்த தெரு போறேன்னா கிட்டத்தட்ட 100 பேர் அப்படின்னு எடுத்தா கூட 99 பேர் தங்களுடைய மகிழ்ச்சியை காட்டுறாங்க. அதே போல இரட்டையில காட்டுறாங்க. அதே போல நீங்க தான் வெற்றி பெற்று காட்டுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன், நல்ல ஒரு அடையாளம், நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கு உண்டான அறிகுறி. ஜனநாயகன் திரைப்படம் ஃபர்மன் நபர்களால் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டது மிகப்பெரிய ஜனநாயக குற்றம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தருமபுரி தொகுதியில் தேமுதிக தேர்தல் அலுவலகத்தை இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தருமபுரி தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் மற்றும் பெண்ணாகரம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரன் ஆகியோரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்ததாக கூறினார். மேலும் பாலக்காடு தொகுதியில் ரூபாய் 8000 கூப்பன்கள் விநியோகம் செய்தது தவறான தகவல் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் ஃபர்மன் நபர்களால் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டது மிகப்பெரிய ஜனநாயக குற்றம் ஆகும். இது யார் செய்திருந்தாலும் தவறுதான் என்று கூறினார். பின்னர் கடந்த 2011 தேர்தலில் இத்தொகுதிகளில் வென்றதை குறிப்பிட்டு இந்த முறையும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். சட்டசபையில் ஜெயலலிதாவிற்கு விஜயகாந்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டதே இந்த பெண்ணாகரம் தொகுதி இடைத்தேர்தலில் வைத்துதான் என்பதை நினைவு கூர்ந்து இப்படிப்பட்ட தொகுதியில் பிரச்சாரம் செய்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் தெரிவித்தார். இல்ல அது நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் நாங்க கடந்து வந்துட்டோம் 20 வருஷமா. சரிங்களா? கேப்டனும் இந்த மாதிரி மாஸ் லீடர் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வரும்போது 2005ல கட்சி ஆரம்பிச்சு முதல்ல ஒரு வருஷத்திலே தேர்தலை அட்டன் பண்ணி அடுத்து ஒரு தொகுதியில ஜெயிச்சு 8.33% வாங்கி அடுத்த வந்த தேர்தல்ல எதிர்கட்சி ஆகி அடுத்த பாராளுமன்றத்துல 10.38% வாங்கி 2010 எதிர்கட்சி ஆனவர் கேப்டன். அதனால இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது என்னோட வேலை இல்லைங்க. இதுக்கு உரியவர் யாரோ அவரிடம் நீங்க இதுக்கான பதில் கேட்கணும். ஏன்னா அவங்கள பத்தி நாங்க பேசுறது தப்பு. இந்த விஷயம் அவரை பத்தி எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க விஜயிடமோ இல்ல அவங்க கட்சியினரோட தான் இதற்கான பதிலை கேட்கணும்.
திமுக வெற்றி பெற்றால் தாழ்த்தப்பட்ட ஒருவரை ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்குவாரா என பாஜகவை சேர்ந்த சரத்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக வெற்றி பெற்றால் தாழ்த்தப்பட்ட ஒருவரை ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்குவாரா என்று வினவினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு என்ன நிதி தரவில்லை என்று கூறும் திமுகவினர் ஏற்கனவே கொடுத்த நிதியை தமிழக அரசு என்ன செய்தது என கூற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு தனக்கு பொறுப்புகள் வழங்குவது குறித்து கட்சி தலைமை அறிவிக்கும் என சரத்குமார் தெரிவித்தார். நாளை முதல் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் சரத்குமார் கூறினார். இது யார் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொன்னால், முதல்ல அங்கே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிவாஜின்னு ஒருத்தர் இருக்கார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியார் பேர். அவர் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசுவது, பெண்களை இழிவுபடுத்துவது, இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்சின்னு இருக்கும்போது பாரம்பரிய கட்சி என்று சொல்லி கொண்டு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவரை பதவி விலக செய்தால் நிரந்தரமாக இருக்கணும். மறுபடியும் பேசுகிறார், கேவலமாக பேசுகிறார். அது ஹிட்டிங் பிலோ த பெல்ட் தான் சொல்லுவோம். அதை பற்றிலாம் பேசும்போது இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை அவர்கள் கட்சியில் இருப்பவர்கள் பேசும்போது அந்த கட்சியில் இருக்கிறவங்க பேச ஆரம்பிக்கும், மற்றவங்க பதில் சொல்கிறாங்க. ஆனால் அதே ரேஞ்சில் பதில் சொல்லாவிட்டாலும் இதை கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லும்போது கூட அவங்க அதை தடுக்கிற மாதிரி தெரியல. அப்படி என்ன ஆயிடுதுன்னா, அது பிரதிபலன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பற்றி பேசுகின்ற ஒரு கலாச்சாரம் இங்கே உருவாகிவிட்டது என்பது சொல்வது அது முக்கியம் நான் நினைக்கிறேன். அதனால் இதை தவிர்த்து விட்டு நாம் என்ன செய்ய போகிறோம், மக்களுக்காக என்ன செய்ய போகிறோம், திட்டங்கள் என்ன, இதுவரை செய்யாது என்ன, செய்ய போவது என்ன என்பதை சொல்வது தான் சிறப்பாக இருக்குமே ஒழிய தனிப்பட்ட நபருடைய தாக்குதலில் யாராக இருந்தாலும் அது இல்லாமல் இருக்கும். செங்கோட்டையினால் தாவேகாவில் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று புகழேந்தி தெரிவித்துள்ளார். புரட்சி அண்ணா திமுக நிறுவனர் புகழேந்தி கோவையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது செங்கோட்டையினால் தாவேகாவில் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்றும் விஜய் மதியத்திற்கு மேல் வெளியே செல்வதில்லை என்றும் தெரிவித்தார். ஜனநாயகன் படம் லீக் ஆனது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், மத்திய அரசு கையில் சென்சார் போர்டு உள்ளது என்றும் சினிமாவை தடை செய்து எல்லாம் அரசியல் செய்யக்கூடாது என்றும் கூறினார். ஆகவே நிச்சயமாக செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழக அதனுடைய கூட்டணி வேட்பாளர்கள், காங்கிரஸ் உள்ளிட்ட வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றியை பெறுவார்கள். அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, 91 அம்மா அவர்கள் ஆட்சியில் அமர்ந்த போது காங்கிரஸுக்கு அதிகமாக சீட்டு 60 மேலே கொடுத்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராச்சு அந்த கூட்டணியிலேயே. அதுக்கு பின்னாடி மூப்பனார் அது போன்ற ஒரு நிலைமை மூப்பனாருக்கு ஏற்பட்டது எதிர்கட்சி தலைவர். காங்கிரஸ் அவர் தான் உடைச்சார். இது வரலாறு. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தேமுதிக அம்மா 41 சீட்டுக்கு மேலே கொடுத்து நிற்க வைத்து அழகு பார்த்தார்கள். அதில் நிறைய தேமுதிக ஜெயிச்சதால் கேப்டன் எதிர்கட்சி தலைவரானார். இப்பொழுது வர ரிசல்ட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்தியா கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அவருடைய தலைமையில் அந்த கூட்டணி சிறப்பாக இருப்பதால் கொடைக்கானல் பாரதி நகரில் குப்பை மேடாக காட்சியளிக்கும் சாலையை கண்டுகொள்ளாமல் வேட்பாளர் வாக்கு கேட்டு செல்வதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான பாரதி நகரில் சாலை ஓரங்களில் குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் குப்பைகளை அகற்றவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவதாகவும் ஊர்ப்புறங்களில் எங்கும் மதுபான பாட்டில்கள் நிறைந்து காணப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். தங்கள் ஊரில் வாரத்திற்கு 2 முறை மட்டுமே குடிநீர் வழங்குவதாக தெரிவித்தனர். தேர்தல் சமயங்களில் வாக்கு சேகரிக்க மட்டும் வரும் வேட்பாளர்கள் அதன் பின் ஒரு நாளும் வரவில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் கீழ் வைத்தியனான்குப்பம் தொகுதி புரட்சி பாரதம் கட்சி வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்தி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் கீழ் வைத்தியனான்குப்பம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புரட்சி பாரத கட்சி வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்தி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் கொண்டசமுத்திரம், காளியம்மன்பட்டி, சாமியார் மலை உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது தொகுதி முழுவதும் காவிரி கூட்டு குடிநீர் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி தலைவர் அகிலாண்டேஸ்வரி தலைமையில் வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்திக்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர். பெண்கள் மலர்களை தூவியும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பாக வரவேற்றனர். இதில் ஒன்றிய செயலாளர் ரமேஷ்குமார், புரட்சி பாரத கட்சி மாவட்ட செயலாளர் மேகநாதன், கிளை செயலாளர் பிரேம்குமார், செருவங்கி மோகன், சாதிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புத்தூரில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியும் பிரச்சார கூட்டமும் நடைபெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான செல்வ பெருந்தகை போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் தேரடி வீதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியும் பிரச்சார கூட்டமும் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் முதலமைச்சர் மக்களுக்கு செயல்படுத்த உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்தும் உரையாற்றினார். கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், நகர செயலாளர் சதீஷ்குமார், பால்நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு, நகராட்சி 1வது வார்டு காங்கிரஸ் தலைவர் பூபாலன், நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அருள்ராஜ், எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதம் டொமினிக் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மேனகா தேவி கோமகன், மதிமுக ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய செயலாளர் ரேடியோ செட் என்கிற கண்ணன், 4வது வார்டு கவுன்சிலர் நிர்மலா, 2வது வார்டு மகளிர் அணி சரிதா ஹரிபாலன், குண்டுபேட்மேடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இருசப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் திமுக வேட்பாளர் கிரி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். செங்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக கிரி போட்டியிடுகிறார். அவர் சட்டமேதை அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தார். அதன் பின்னர் மேல்புழுதியூர், அம்பேத்கர் நகர், மேல் வணக்கப்பாடி, வேடங்குப்பம், தாழைப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது வேட்பாளருக்கு மலர் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் அம்பேத்குமாருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். வந்தவாசி திமுக வேட்பாளர் அம்பேத்குமார் நகர பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காமராஜர் நகருக்கு வந்த அவர் வேட்பாளர் அம்பேத்குமாருக்கு நகர்மன்ற உறுப்பினர் கிஷோர் குமார் முன்னிலையில் ரோஜா மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் நரேஷ்குமார், நகர செயலாளர் தயாளன், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் கார்த்திக், விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் கிஷோர் குமார், நகர்மன்ற உறுப்பினர் நாகூர் மீரான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் காரம்பாக்கம் கணபதி மேட்டுக்குப்பம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது மாவட்ட பிரதிநிதி லயன் எம்.ஆர். சதீஷ் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் காரம்பாக்கம் கணபதி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் மேட்டுக்குப்பம் பகுதியில் வேட்பாளர் கணபதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது மாவட்ட பிரதிநிதி லயன் எம்.ஆர். சதீஷ் வேட்பாளரை வரவேற்கும் விதமாக சேரட் வண்டியில் சிலம்பாட்ட வீரர்கள், குத்து சண்டை வீரர்கள் பங்கேற்று பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். மேலும் வேட்பாளர் கணபதிக்கு மாலை அணிவித்து மகுடம் சூட்டி வெற்றிவாள் பரிசீலித்து மாவட்ட பிரதிநிதி லயன் எம்.ஆர். சதீஷ் வரவேற்றார். இந்த வரவேற்பு வெற்றி பெற்ற வேட்பாளரை வரவேற்கும் வரவேற்பா அல்லது பரப்புரை மேற்கொள்ளும் வேட்பாளரை வரவேற்கும் வரவேற்பா என பொதுமக்களை திகைக்க வைத்தது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் தேமுதிக வேட்பாளர் ஏ.ஆர். இளங்கோவனுக்கு ஆதரவாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஏ.ஆர். இளங்கோவனுக்கு ஆதரவு தெரிவித்து ஓமலூர் பேரூராட்சி பகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஓமலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கடைவீதி, ஆசிரியர் நகர், கள்ளிக்காடு, செவ்வாய் சந்தை ஆகிய பகுதிகளில் பேரணியாக சென்று பொதுமக்களிடம் திமுக அரசின் நலத்திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் பேரூராட்சி தலைவர் செல்வராணி, துணைத் தலைவர் புஷ்பா சண்முகம், மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நமக்கு பொற்காலமான ஆட்சியை ஐயா எடப்பாடியார் செய்து தருவார் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளியை ஆதரித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அந்த தொகுதி மக்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணமுரளி என்பவர் ஜாதி பார்ப்பது கிடையாது, மதம் பார்ப்பது கிடையாது, ஒரு சமத்துவ நண்பனாக இந்த தொகுதியில் செயல்பட்டு வருகிறார் என்றார். மேலும் திமுக ஆட்சியில் கனிம வள கொள்ளைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதையுமே திமுக அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தால் நமக்கு பொற்காலமான ஆட்சியை ஐயா எடப்பாடியார் செய்து தருவார் என்று தெரிவித்தார். இதில் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி மகாலிங்கம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற 28வது ஆண்டு விழாவில்
மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் பரிசுகள் வழங்கி கௌரவித்தது. டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 28வது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள நூற்றாண்டு விழா கட்டிடத்தில் நடைபெற்றது. விழாவில் முன்னதாக கல்லூரியின் முதல்வர் கோவிந்தசாமி கல்லூரியின் ஆண்டறிக்கையை வாசித்தார். விழாவில் முன்னாள் மாணவரும் நான் முதல்வன் திட்டத்தின் இயக்குநருமான சுதாகரன், கேப் ஜெமினி இன்ஜினியரிங் நிறுவனத்தின் மூத்த இயக்குனர் சரவணகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் பேசினர். அப்போது 2022ஆம் ஆண்டில் நான் முதல்வன் திட்டத்தில் இயக்குநராக பொறுப்பேற்று மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும், அடிப்படை திறன்களை வலுப்படுத்த வேண்டும் என்றும், நடைமுறை அறிவு ஆகியவை இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாதவை என்றும் தெரிவித்தனர். மேலும் கற்றதை களத்தில் பயன்படுத்தும் திறனே உண்மையான கல்வி என மாணவர்கள் மத்தியில் தெரிவித்தனர். விழாவில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழும் ரொக்கப்பரிசும் வழங்கப்பட்டது. விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் வார விடுமுறை கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகளால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் வார இறுதி நாளான இன்று தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநில சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. மேலும் கொடைக்கானல் சுங்கசாவடியில் உள்ள இருவழி பாதையில் ஒரு வழி மட்டும் திறந்து விடுவதால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுங்கச்சாவடியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுலா வாகனங்கள் மற்றும் உள்ளூர் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்தபடி சென்றன. இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பெண்மணி மோனி போக்சேலே மற்றும் முகநூல் காதலன் ஃபர்கான் கான் ஆகியோர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தம்பானூர் காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்து போலி பிறப்பு சான்றிதழ் அளித்து திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் தேசிய பட்டியலின ஆணையம் விசாரணை செய்து போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நடைபெற்ற கும்பமேளா நிகழ்ச்சியில் மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்த மோனி போச்சேலே என்ற பெண்ணின் புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது முகநூல் காதலன் ஃபர்கான் கான் மற்றும் மோனி போச்சேலே என்ற பெண் ஆகிய இருவரும் திருவனந்தபுரம் மாவட்டம் தம்பானூர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். அப்போது பெண்ணின் வயது குறித்த ஆவணங்களை அளித்த நிலையில் காவல்துறையினர் இருவரையும் சேர்த்து வைத்து அனுப்பி வைத்தனர். இதையடுத்து விழிஞ்சம் அருகே அருமானூர் ஆலயத்தில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமண விழாவில் கேரளா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கோவிந்தன் உட்பட பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் மோனி போச்சேலே என்கிற பெண்ணிற்கு 16 வயதுதான் ஆகிறது எனவும், திருமண வயதை அடையாத பெண்ணை கட்டாய திருமணம் செய்ததாகவும் கூறி மோனி போச்சேலேவின் பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதனையடுத்து இது குறித்து தேசிய பட்டியலின ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. அப்போது போலீஸ் சான்றிதழை மோனி போச்சேலே என்ற பெண் காவல் நிலையத்தில் சமர்ப்பித்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கேரள டிஜிபி மற்றும் மத்திய பிரதேச டிஜிபிகளிடம் தேசிய பட்டியலின ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. இதனையடுத்து மோனி போச்சேலே, முகநூல் காதலன் ஃபர்கான் கான் ஆகியோர் திருமணத்தை நடத்தி வைத்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அமைச்சர் சிவன்குட்டி மற்றும் மாநில செயலாளர் கோவிந்தன் மாஸ்டர் மீதும் போஸ்கோ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருநள்ளாறு தர்பாரேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரபல பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். சன்னதியில் பக்தி பாடலை அவர் மேற்செலுத்து பாடினார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தர்பாரேணீஸ்வரர் சனீஸ்வர பகவான் கோவிலில் மார்ச் 6ஆம் நாள் சனி பெயர்ச்சி விழா நடைபெற்றது. சனி பெயர்ச்சி பலன் அதன் ஒரு மண்டலம் 48 நாட்கள் இருக்கும் என்பதால் சனிக்கிழமையான நேற்று பிரபல பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் குடும்பத்துடன் வந்தார். கோவிலை சுற்றி வந்து வழிபாடு நடத்தினர். சனி பகவான் சன்னதியில் இருக்கும் கோவில் நிர்வாகம் மற்றும் தேவஸ்தானம் சார்பில் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். தொடர்ந்து பக்தி பாடலை மேசிரித்து பாடி பரவசம் அடைந்தார். தொடர்ந்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார். மேலும் பக்தர்கள் அனுராதா ஸ்ரீராமை கண்டு அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காளியம்மன் கோவிலில் மண்டலாபிஷேகம் நிறைவு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. குடியாத்தம் பிச்சனூரை அடுத்த காளியம்மன் பட்டியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் மண்டலாபிஷேகம் நிறைவு விழா நடைபெற்றது. இக்கோவிலில் கும்பாபிஷேகம் பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நிறைவு விழா நடைபெற்றது. இதையொட்டி கணபதி பூஜை, யாகசாலை பூஜைகள், சிறப்பு ஹோமம், 108 சங்காபிஷேகம் நடைபெற்றன. மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீபாராதனை ஆகியன நடைபெற்றன. செங்காநத்தம் சித்தர் குகை கோவிலில் பகவதி சித்தர் விழாவை நடத்தி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கும்பாபிஷேக கமிட்டி நிர்வாகிகள் ராஜேந்திரன், மொழிமாறன், ஜீவானந்தம், சரவணன், முருகன், பிரகாசம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்.
மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தான் கொரோனாவில் போயிருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வன்மமாக பேசி வருகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தாங்கள் திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சியிலிருந்து விரட்ட கருத்து வேறுபாடுகளை மறந்து வந்துள்ளோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. ஜனநாயகன் படம் கசிந்ததில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மத்திய தணிக்கை வாரியம் விளக்கம். 21 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்படிக்கையும் ஏற்படவில்லை. அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டி. டெல்லியை வீழ்த்தி சென்னை அணி முதல் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.